அண்மைச் செய்தி. நேற்று கத்திப்பாரா பகுதியில் 101 அடி உயரத்தில் நின்று ட்ரோன் ஷாட் வைத்து ரீல் ஷூட்டிங் எடுத்த இன்றைய முதல்வர் என்று அதிமுக ஐடி விங் விமர்சனம் செய்திருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். விமான நிலையத்திற்கு மிக அருகில் உள்ள கத்திப்பாரா பகுதி ரெட் ஜோனாக வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ரீல் ஷூட்டிங் செய்திருக்கிறது என்று அதிமுக ஐடி விங் விமர்சனம் செய்திருக்கிறது. கத்திப்பாரா பகுதியில் எந்தவித ட்ரோன்களும் பறக்க எந்தவித அனுமதியும் கிடையாத நிலையில் இந்த ரீல் ஷூட்டிங் நடந்திருக்கிறது என்று அதிமுக ஐடி விங் விமர்சித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இந்த விமர்சனம் தொடர்பான முழுவர். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்றைய தினம் சென்னை மெட்ரோ பணிகள் குறித்தான ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது சென்னை கிண்டியில கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டு வரக்கூடிய மேம்பாலத்தை மேலே சென்று ஆய்வு மேற்கொண்டார். கிட்டத்தட்ட அந்த மேம்பாலத்துடைய உயரம் என்பது 101 அடி உயரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில லிப்ட் மூலமாக மேலே சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில அவர் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை ட்ரோன் மூலமாக படம் பிடித்து டிஐபிஆர் உள்ளிட்டவைகள் வெளியிட்டிருந்தனர். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதள பக்கங்கள்ல வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில அதனை விமர்சித்து அதிமுகவுடைய ஐடி விங் அதிகாரப்பூர்வ பக்கத்துல எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது, நேற்றைய தினம் கத்திப்பாரா பகுதியில 101 அடி உயரத்துல நின்று ட்ரோன் ஷூட் வைத்து ரீல் ஷூட்டிங் எடுத்த இன்றைய முதல்வர் என்பதாக அந்த தலைப்பில் அந்த விமர்சனத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக விமான நிலையத்திற்கு அருகே மிக அருகில் உள்ளதுதான் கத்திப்பாரா. இது ரெட் ஜோனாக வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. அதாவது இந்த பகுதியில எந்த ஒரு ட்ரோன்களும் பறக்க எந்தவித அனுமதியும் கிடையாது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஐடி விங் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களிலும் கூட புரிதல் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் ரீல்ஸ் எடுப்பதற்காக நோ பிளே ஜோன் விதிகளை மீறப்படுவது கடுமையான கண்டனத்துக்குரியது. மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு வழக்கு பதிந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக ஐடி விங் தரப்புல கோரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதள பக்கங்கள்ல வேகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில ரெட் ஜோன் பகுதியில அனுமதியின்றி ட்ரோன் ஷூட் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இது குறித்த விமர்சனம் எழுந்திருப்பதாகவும் தற்போது அதிமுக ஐடி விங் கடுமையான விமர்சனங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக முதலமைச்சர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஜெயலானி, தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.